இன்றைக்கி ஹெல்த்துக்காக பார்த்தோம் அப்படின்னா நம்ம நேற்றே வந்து சிக்கன் லிவர் பண்ணி வச்சுருந்தோம். நைட்டு லேட் ஆயிடுச்சு. இருந்தாலும் அது நம்ம நைட் குழம்பு வச்சிட்டோம். இன்றைக்கி காலையில் எடுத்து அதை ஹீட் பண்ணி இன்றைக்கி வந்து நம்ம சிக்கன் லிவரு ப்ளஸ் அதுக்கு கூட நமக்கு சாப்பாடு நம்ம உலைய வச்சு சாப்பாடு ரெடி பண்ணிக்கலாம். ஸோ சாப்பாடும் இருக்கும் நம்மள்கிட்ட. அதே மாதிரி சிக்கன் லிவர் நல்லா தான் இருக்குது. இது ஒரு ப்ரோட்டீன் கண்டென்ட் தான். ஸோ இது எடுத்துக்கிட்டாச்சு. புஷ்அப்பு வந்து நம்ம ரெகுலராக டெய்லி ஒரு கவுண்ட் இன்க்ரீஸ் போயிட்டே இருந்தோம். ஆனால் என்னாச்சுன்னா 10 புஷ்அப் எடுத்தோடனே நமக்கு ஓகே இதுக்கு மேலே நம்ம ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு நேற்றும் 10 புஷ்அப்பு, இன்றைக்கும் 10 புஷ்அப்பு, கரெக்டாக 10 புஷ்அப் எடுத்துருக்கோம். இனி 10 புஷ்அப் எடுத்தோம். 10 புஷ்அப் எடுத்தோடனே ஓகே நம்மளால் அதுக்கு மேலே ஸ்ட்ரெயின் பண்ண முடியல. சரி போதும், ரொம்ப லிமிட்லாம் நம்ம கிராஸ் பண்ணி நம்ம போட்டு நம்மளோட ஷோல்டர் பெயின்லாம் எடுத்துக்க வேண்டாம்னு சொல்லிட்டு 10 புஷ்அப்போடு முடிச்சாச்சு. ரைடு வந்து எடுக்கிறதுக்கு வந்து டைம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. என்ன ஆச்சு அப்படின்னா ஷிஃப்ட்டு முடித்து கம்பெனி முடித்து வீட்டுக்கு வரதுக்கே மணி 7:45 ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா வீட்டில் வந்து கொஞ்சம் ஒரு சில க்ளீனிங் ஆக்டிவிட்டீஸ்லாம் முடிச்சுட்டு வீடெல்லாம் தூத்து பெருக்கி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சரி வீட்டில் பேரண்ட்ஸ்ட்டெல்லாம் ஃபோன் பண்ணி பேசிவிட்டு நான் என்ன ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா ஜொமேட்டோ லாகின் பண்ணி ஜொமேட்டோவில் ஒரு ஆர்டர் அக்செப்ட் பண்ணிவிட்டு வீட்டில் ஃபோன் பேசிகிட்டே சரி பொறுமையாக போகலாம் அப்படின்ட்டு நான் ஒரு 10 நிமிஷம் ஃபோன் பேசிட்டேன். ஆர்டர் அக்செப்ட் பண்ணிட்டு ஒரு 2 கால் வந்தது ஜொமேட்டோலேருந்து. நீங்கள் வந்து உங்கள் ஆர்டர் இன்னும் மூவ் ஆகாமல் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ கால் வந்தது. நான் அந்த 2 காலையுமே நான் வந்து அட்டன் பண்ணலன்னு என்னாச்சுன்னா நான் எங்கள் வீட்டில் பேசிவிட்டு திருப்பி உள்ளே போய் பார்க்குறேன் ஆர்டர் கேன்சல் ஆகிடுச்சு. சரி ஆர்டர் கேன்சல் ஆகிடுச்சு, வேறு இது ஆர்டர் நம்ம எடுக்கலான்ட்டு ஆன்லைன் போகிறேன். ஆன்லைன் போக விடலை, நம்ம அக்கௌண்ட்டை வந்து ஹோல்டு பண்ணிட்டாங்க. இது வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து சரியில்லை அப்படிங்கிற மாதிரி. சரி அப்போ நம்மளால் இது பண்ண முடியலன்ட்டு அப்புறம் மைண்டு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, ரேப்பிடோ இருக்குது, ரேப்பிடோ ஆன் பண்ணேன். ரேப்பிடோ ஆன் பண்ணோன்னே என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபுட் டெலிவரியே நியர்பையில் எடுத்துக்கலாம். ஏன்னா மணி வந்து 9 மணி ஆயிடுச்சு. 10-10:30 மணிக்கெலாம் நான் முடிச்சிடுவேன் எப்போயுமே டெலிவரி, அதுக்கு மேலே ஓட்ட மாட்டேன். அப்போ வெறும் 1.5 மணி நேரம் தான் இருக்குது. சரி என்ன ஆர்டர் வந்துட போகுதுன்ட்டு 1.5 மணி நேரம் ஓட்டுன்ட்டு 1.5 மணி நேரம் ஓட்டும் போது ஃபஸ்ட்டு ஆர்டரு ஃபுட் ஆர்டரு போனால் எஃபி கேக்குன்னு ஒரு ஷாப் இருக்கும். அந்த கேக்கு ஷாப்புக்கு போனால் அங்கே என்ன பண்ணிட்டாங்க, டிலே தான் பண்ணாங்க. ஆனால் டிலே பண்ணாலும் என்ன பண்ணிட்டாங்கன்னா கேக்கு நமக்கு வந்து கட் பண்ணி கொடுத்து நீங்கள் சாப்பிடுங்கன்ட்டாங்க. பொதுவாக காமனாக நிறைய பேர் கொடுப்பாங்க, அது வந்து நமக்கும் கிடச்சி, நிறைய டெலிவரி பாய்ஸ் கொடுப்பாங்க, அது வந்து எனக்கும் கிடச்சிது. சரி ரைட்டு லேட்டாகிட்டனாலும் பரவாயில்ல, ஒரு கேக்கு செம்மையாக இருந்துச்சுன்னு கேக்கை சாப்பிட்டுட்டு அப்புறம் ஆர்டர் பிக் பண்ணிவிட்டு போனோம். ஒரு 4 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணோம் 1.5 மணி நேரத்தில். இந்த 4 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிட்ட கிலோமீட்டர்ஸ் வந்து பைக் ரைடும் இதில் வரும், ஃபுட் ஆர்டரும் வரும் 4 ரைடில். இதில் வந்துட்டு 4 ரைடுக்கு நம்ம 20 கிலோமீட்டர் போயிருக்கோம். 20 கிலோமீட்டர் பெட்ரோல் ப்ளஸ் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டுன்னு போட்டுக்கோங்க. 43 ரூபா போட்டுக்கோங்க கவர் ரவுண்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு. இப்போ 43 ரூபா போட்டோம் அப்படின்னா இதுக்கு ஓவரால் காஸ்ட் வந்து எவ்வளோ ஆச்சுன்னா நமக்கு 163 ரூபா கிடச்சிது. இந்த 163 ரூபாவில் இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா ஒரு ரைடு வந்த ஒரு ஆள் வந்து நமக்கு வந்து காஸ்ட் வந்து 25 ரூபா கட்டுச்சு, ஆனால் வந்து 50 ரூபா கொடுத்துட்டாரு. நமக்கு அதுலேயுமே 25 ரூபா லாபம். அப்படி கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா 120 ரூபா நமக்கு வந்து கரெக்டான லாபம். அது போக அவர் டிப்ஸ் கொடுத்ததுனால நமக்கு 145 ரூபா வந்து இன்றைக்கி லாபம். 1.5 மணி நேரத்தில் 145. ஓகே, ஒரு இன்கம் ஓகே தான். 1.5 மணி நேரத்தில் 145 ரூபாங்கிறது ஓகே, போதுமானது தான். சரி ஓகே இது போதும் அப்படின்ட்டு ரைடை க்ளோஸ் பண்ணியாச்சு. நம்ம சேனலோட அந்த ஸ்க்ரீனை வந்து உங்களுக்கு ரைட் சைடில் ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதில் வந்து இந்தியாவில் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் பார்த்துருக்காங்க, எத்தனை ஏஜில் உள்ளவங்க பார்த்துருக்காங்க, எந்த ஜெண்டரில் உள்ளவங்க பார்த்துருக்காங்க, எத்தனை வியூஸு, எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸு, இதெல்லாம் வந்து நம்ம சேனலோட அந்த டீட்டெயில்ஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து உங்களோட ஆதரவு வந்ததுன்னா இன்னும் சேனல் பன்மடங்கு உயரும். அதுக்கு உங்களோட ஆதரவு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தேங்க்யூ. நம்ம சேனலுக்கு உங்களோட சப்போர்ட் கொடுங்க.